நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம். உறவுகள் என்ற தலைப்பில் தான் தொடர்ச்சியாக இந்த சிந்தனைகளை நான் பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். இன்றைக்கு ஒரு புதிய உறவை பற்றி சிந்திப்போம். திரு அவையின் கோவில்கள் அனைத்திலும் ஒரு திருவிழா கொண்டாடுகிறார்கள். அது பொதுவாக ஞானிகளின் வருகை என்று சொல்லுவார்கள், அல்லது இயேசு உலகுக்கு தன்னை வெளிப்படுத்திய விழா என்றும் சொல்லுவார்கள். இயேசு பிறந்தவர் பெத்லகேம் என்ற ஊரில். கிழக்கில் இருக்கும் ஞானிகள் தேடினர்கள், சீக்கர்ஸ். அப்படிப்பட்ட ஒரு தேடலில் அவர்களுக்கு ஞானம் பிறந்தது. அதான் ஞானிகள். ஒரு புதுமையான குழந்தை ஒன்று பிறந்திருக்கின்றது, அது எங்கே என்று தேடி வந்தார்கள். பெத்லகேமுக்கு வந்த இந்த ஞானிகள் ஏனோ தெரியாது, ஏரோது அரசனிடம் போய் கேட்டார்கள். அவர்கள் கேட்ட கேள்விதான் பிழையா போயிற்று. ஏனென்று சொன்னால், அவர்கள் கேட்ட கேள்வி, யூதருக்கு அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே பிறந்தார்? இந்த அரசர் என்று சொன்ன வார்த்தை ஏரோதுவை உலுப்பியது. காரணம், அப்பொழுது இஸ்ராயல் மக்களை ஆண்டது ரோம ராஜ்யம், ஒரு அந்நிய அரசு. அந்த அந்நிய அரசின் பிரதிநிதிகள் தான் ஏரோது, பிலாத்து எல்லார். அப்போ எங்களுக்கு எதிராக ஒரு அரசன் பிறந்திருக்கிறானா? அப்போ எங்களுடைய அழிவு காலமா? ஒரு பயம். அப்போ இந்த ஞானிகளை அவளை நடத்தி, எப்போ இந்த என்ன சொல்கிறது, விண்வெளியில் நீங்கள் அந்த ஸ்டார், அந்த நட்சத்திரத்தை பார்த்தீர்கள் என்று இந்த டைமெல்லாம் கேட்டு போட்டு, சரி நீங்கள் போங்கள், போய் வணங்கிட்டு வாருங்கள், அவனுடைய நச்சுத்தன்மை எனக்கும் வந்து சொல்லுங்கள், நானும் போய் வணங்க வேண்டும். இந்த ஞானிகள் போய் குழந்தையை கண்டு வணங்கி ஆராதித்து, ஆனால் அவருக்கு செய்தி ஒன்று கிடைத்தது. அவன் ஞானிகள் என்ன, திரும்பவும் ஏரோதிடம் செல்லாதீர்கள், அவன் இந்த குழந்தையை கொல்ல இருக்கிறான், நீங்கள் வேறு வழியாக போய்விடுங்க. அவர்கள் போய்விட்டார்கள். ஏரோது காத்திருந்தான், அவர்கள் வரவில்லை. அவனுக்கு ஏற்பட்ட அந்த சாதாரண பதட்டம், நான் அதை பொதுவாக எக்ஸிஸ்டென்ஷியல் ஆங்ஸைட்டி, சாதாரண பதட்டம் இப்போ நியூரோட்டிக் ஆங்ஸைட்டியாக மாறிவிட்டது. ஒரு வெறி பயம், இன்னமும் நடக்கப் போகுது. ஒரு வெறித்தனத்தோடு அந்த ஊரில் இருந்த அத்தனை குழந்தைகளையும் கொன்றான். நாங்கள் இன்றைக்கு தான் இனாளிப்பெண்ணெல்லாம் பேசி கொண்டிருக்கிறோம், அன்றைக்கே நடந்தது. ஒரு குழந்தையை காண முடியாமல், ஒரு குழந்தையை தேடி பிடிக்க முடியாமல், அந்த குழந்தையை கொல்வதற்காக அந்த ஊரில் நகரத்திலிருந்து அத்தனை குழந்தைகளையும் கொன்றான். இது இன்றும் நடைபெறுகின்றது. ரஷ்ய நாடு இவ்வளவுதான் வளர்ந்திருந்தாலும், எவ்வளவு பலமாக இருந்தாலும், உக்ரைன் நாடு ஒரு எதிரியாக மாறிவிட்டது. ஆகவே அவர்களை அழிக்க வேண்டும். இஸ்ராயல் மக்களுக்கு பலஸ்தீன மக்கள் ஒரு அறிவுறுத்தல், ஒரு பிரச்சனை, ஒரு எதிரி, அவர்களை அழிக்க வேண்டும். பாருங்கள், ரெண்டு பேரையும், இஸ்ராயல் பிரதமரையும் பாருங்கள், ரஷ்ய பிரதமரையும் பாருங்கள், ஒரு வெறியோடு கொல்லுகிறார்கள். ஏரோதுக்கு வந்த அதே வெறிதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னிருந்த வரைக்கும், இந்த புதிய நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எந்த விதமான என்ன சொல்ல மாற்றம் இல்லை என்று சொல்லுவா, அல்லது எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. வெறி. எத்தனை குழந்தைகள் செத்து விட்டார்கள், எத்தனை அசாதாரண மக்கள் கொல்லப்பட்டார்கள். ஏன்? ஒருவனுடைய பதட்டம், ஆங்ஸைட்டி, அவனுடைய பாதுகாப்பின்மை, இன்செக்யூரிட்டி. இது வீட்டிலும் சரி, நாட்டிலும் சரி நடக்கின்றது. ஒரு வீட்டில் சிலவளோ கணவன் மனைவிக்கு இடையே நடக்கும். ஒரு கணவன் தன் மனைவியை எதிரியாக பார்த்தால், அல்லது மனைவி தனக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருப்பாள் என்று பார்த்தால்,
அந்த மனைவியை ஏதோ வகையில் ஒதுக்கத்தான் பார்ப்பான். அதே போன்று மனைவி, இதை நாங்கள் சகோதரரையும் பார்க்கிறோம். ஒரு உண்மையான சகோதரத்துவம் வளரவில்லை என்று சொன்னால் அண்ணன் தம்பிக்கு எதிராக, தம்பி அண்ணனுக்கு எதிராக போவதை பார்க்கிறோம். குடும்பங்களிடையே பார்க்கிறோம். என்றைக்கு நீ எனக்கு அச்சுறுத்தலாக இருப்பியோ, என்றைக்கு நீ எனக்கு ஒரு பாதுகாப்பின்மையை கொண்டு வருவாயோ, இன்செக்யூரிட்டி, அன்றைக்கு உன்னை நான் அழிக்க வேண்டும் அல்லது விலக்க வேண்டும் அல்லது உன்னை ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு வெறி மக்களுடைய அன்றும் இருந்தது, இன்றும் இருந்தது. ஒரு மிகவும் துரதிர்ஷ்டவசமான ஒரு நிகழ்வு. அதுக்கு பிறகு ஏரோதுக்கு பயந்து இந்த சின்ன குடும்பம், போன வாரம் நான் குடும்பத்தை பற்றி பேசியிருந்தேன், உங்களோட கலந்துரையாடி இருந்தேன். இந்த சிறு குடும்பம் அகதிகளாக ஓடினார்கள் எகிப்துக்கு, இவனுக்கு பயந்து. அது இன்னொரு கதை. ஆனால் இன்றைய திருவிழாவின் பொருளுக்கு வர விரும்புகிறேன். இந்த திருவிழாவின் பொருள் எப்பிஃபனி என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். இயேசு உலகிற்கு, அதாவது இயேசு பிறந்தவுடன் முதலாக தன்னை வெளிப்படுத்தியது யூத இடையர்களுக்கு. அடுத்தபடியாக அவர் வெளிப்படுத்தியது கிழக்கில் இருந்து வந்த ஞானிகளுக்கு. கிழக்கில் இருந்து வந்த ஞானிகள் என்று தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். மேற்கில் இருந்து வந்த ஞானியும் வரவில்லை. காரணம், மேற்கில் அந்த காலகட்டத்தில் ஞானிகள் இருக்கவில்லை. பிறகு கிறிஸ்தவ மதத்தை தோன்றியிருக்கிறார்கள். ஆனால் அந்த காலத்தில் யாரும் இருக்கவில்லை. கிழக்கில் இருந்தான் வந்தார்கள். கிழக்கு என்று சொல்லும் பொழுது அதுவும் குறிப்பாக சிறப்பாக இந்தியா தான் அந்த ஞானிகளை உருவாக்கியது. உபநிடதங்களை பாருங்கள், அல்லது அத்வைத்த வேதாந்தத்தை பாருங்கள். இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு முன்னாடி எழுதப்பட்டவை. ஞானிகள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய சொற்கள், வார்த்தைகள், அவருடைய செய்திகள் இன்றும் புதுமையாக எங்களுக்கு இருக்கின்றது, புதுசாக இருக்கின்றது, புதுமையாக இருக்கின்றது, சவாலாக இருக்கின்றது. அவை கிழக்கில் இருந்த ஞானிகள் சென்றார். இன்றைக்கு அதே கிழக்கில், இன்றைக்கு அதே இந்தியாவிலும் இலங்கையிலும் சரி, அல்ல ஆசிய கண்டத்திலும் சரி, ஞானிகள் இல்லை. ஏன்? அது பரம்பரையாக தலைமுறையாக தோன்றவில்லை. அதே மக்கள். எனது அபிப்பிராயம், மதங்கள் உருவாகி, மதங்கள் வளர்ந்து ஞானிகளை உருவாக்காமல் தடுத்து விட்டது. மதத்துக்குள்ளே மக்களை சிறைப்படுத்தி அதற்கு அப்பால், மதங்களுக்கு அப்பால் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை மதங்கள் உருவாக்கவில்லை, சமூகமும் உருவாக்கவில்லை. அப்படி அவர்கள் யாராவது போனால் அவரை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். மக்களிடமிருந்து, மதத்திடமிருந்து ஒதுக்கி வைத்திருப்பார்கள். அதுதான் ஒரு காரணமாக இருக்கலாம். அப்போ இன்றைய திருநாளுடைய முக்கிய செய்தி என்ன என்பதுதான் இறுதியாக நாங்கள் பார்க்க வேண்டும். இயேசு, நீங்கள் நற்செய்தியை நன்றாக படித்து பார்த்தால் தெரியும், ஒரு புதிய மதத்தை நிறுவ வந்தவர் அல்ல. நான் மீண்டும் சொல்லுகின்றேன், இயேசு ஒரு புதிய மதத்தை நிறுவ வந்தவர் அல்ல. அவர் இஸ்ராயல் மக்களுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், சிறைப்பட்ட தன்மையை பார்த்து அதிலிருந்து அவரை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு வழி சமைத்து கொடுக்க வந்தார். அதான் நானே வழி என்று சொன்னார். நானே கடவுள், நானே ஒரு மதத்தை உருவாக்கு என்று சொல்லி, நான் ஒரு வழி. அதான் கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய முதல் சமூகம், த ஃபர்ஸ்ட் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி. தங்களை வழியின் மக்கள் என்று தான் அழைத்தார்கள், கிறிஸ்தவர் என்று அழைக்கவில்லை. இயேசு உயிர்த்த பின் அவருக்கு பின்னால் வந்த அந்த முதல் கிறிஸ்தவ சமுதாயம் தங்களை கிறிஸ்தவர் என்று அழைக்கவில்லை. புதிய ஏற்பாட்டில் தெளிவாக எழுதியிருக்கு, நாம் வழியின் மக்கள். ஆகவே இந்த இயேசுவை சிறைப்பிடித்து ஒரு மதத்துக்குள் அவரை அடக்கி, அவருடைய போதனைகளையும் அந்த மதத்துக்குள் அடக்கி வைத்தது கிறிஸ்தவம் செய்த பெரிய தீமை என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. அப்போ எங்களுக்கு ஒரு கடமை இருக்கு, விசேஷமாக கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கடமை இருக்கு. இந்த ஒரே ஆற்றமும் தான் நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்து கொண்டிருந்தேன். ஸ்ரீ சர்வானந்தா என்ற ஒரு குரு,
அவர் மலை உரையை பற்றி ஒரு அழகான விளக்கத்தை கொடுத்து கொண்டார். அவருடைய பின்னணி சைவம். அவர் போட்டிருப்பது காவி. உபநிடதங்கள் எல்லாம் கரைச்சி குடிச்சிருக்கிறார். ஆனால் மலை உரையை பற்றி ஒரு சிறப்பான ஒரு விருந்து ஆற்றியிருந்தார். இயேசுடைய மலை உரை. இவர்கள் மதங்களை மேவி ஆன்மீகத்தை தேடுபவர்கள். அவை கிறிஸ்தவர்களாக எங்களுக்கு உள்ள ஒரு பெரும் கடமை, கிறிஸ்தவ மதத்திலிருந்து விடுதலையாக்கி அவர் அனைத்து மக்களுக்கும் சொந்தமானவர், அனைத்து மக்களுக்கும் செய்தி சொல்ல வந்தவர், அனைத்து மக்களுக்கும் வழிகாட்ட வந்தவர் என்பதை எடுத்து எம்ப வேண்டிய ஒரு பெரும் கடமை எங்களுக்கு உண்டு. அதான் இன்றைய திருநாளுடைய முக்கிய செய்தி. இயேசு தன்னை பிற மதங்களுக்கு, பிறருக்கு வெளியால் உள்ளவர்கள், யூதருக்கு அப்பால் உள்ளவர்களுக்கு வெளிப்படுத்திய இந்த திருவிழா. இந்த திருவிழாவுடைய பொருள் அதுதான், செய்தியர் பொருளை சொல்கிறத செய்தியாக தான், அதாவது எங்களுக்கு வர வேண்டிய செய்தி. இந்த கிறிஸ்துவை மற்றவர்கள் அறிய வேண்டும் என்று சொல்லும் பொழுது மனம் மாற்றம், மத மாற்றம், அதை பற்றி நான் பேசலை, தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். நான் இன்றைக்கு உபநிடதங்களை படிக்கிறேன், சைவமாக வரவே இல்லை. இன்றைக்கு வேதாந்தத்தை படிக்கிறேன், சைவமாக வரவே இல்லை. என் மனத்தை நான் விதிய வைக்க வேண்டும். மதங்களை மீறி ஒரு ஆன்மீகத்தை தேட வேண்டும். அதற்காக படிக்கிறேன். அங்கே நல்ல 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 விடயங்கள் இருக்குது, முத்துக்கள் இருக்குது. முத்துக்கள் எங்கிருந்தாலும் அதை நாங்கள் தேடி போக வேண்டும். முத்துக்கள் எங்கிருந்தாலும் அவற்றை நாங்கள் தேடி போக வேண்டும். ஆனால் அந்த முத்துக்களை எனது சொந்தமாக்கி என்னுடைய மதத்துக்குள்ளே அடக்கி வைக்கக்கூடாது. எல்லோரும் படிக்கட்டும், எல்லோரும் அறியட்டும். அப்படி ஒரு விரிந்த மனப்பான்மையை நாங்கள் வளர்க்கவில்லை என்று சொன்னால், வருங்காலங்களில் எங்களுடைய இளம் சமுதாயத்துக்கு மதம் ஒரு வெறுமையாகவும் வெறுப்பாகவும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஒவ்வொரு மதமும் தங்களுக்குள்ளே ஒரு கட்டிடத்தை போட்டு, தங்களுக்குள்ளே ஒரு நிறுவனத்தை உருவாக்கி, நிறுவனத்தை உருவாக்கி அந்த நிறுவனத்துக்குள் தான் மதம் வாழ வேண்டும் என்று சொல்வது மிக தப்பு. அது மதத்தினுடைய உண்மையான தன்மை அல்ல. இதை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த திருநாளே அது சிறப்பாக நாங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் உண்டு. அவை ரெண்டு செய்தியை இங்கே நாங்கள் விட்டு செல்ல விரும்புகிறேன். ஒன்று, ஞானிகள் மத்தியில் உருவாக வேண்டும். உருவாக்க முடியாது, உருவாக வேண்டும், ஆனால் உருவாக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழலை அமைத்து கொடுக்கலாம். எங்களுடைய மதங்கள் அதை செய்யலாம், எங்களுடைய சமூகம் அதை செய்யலாம், எங்களுடைய பல்கலைக்கழகங்கள் அதை செய்யலாம். அதாவது வெளியால் சென்று சிந்தி, ஒரு ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு பாக்ஸ், இன்சைட் த பாக்ஸ், இல்லை வெளியால் போய் சிந்தி. அந்த சிந்தனை அவசியம் தேவை. அப்போ தான் மனம் விரியும், வளரும். அப்படி கொத்தொரு விரிந்த மனதில் தான் மக்களை உள்வாங்க முடியும். ஆய்வாங்க சிங்கள தமிழ் என்றோ, அல்லது சைவம் வேதம் என்றோ, அல்லது பௌத்தம் சைவம் என்றோ, அல்லது இஸ்லாமிய கிறிஸ்தவம் என்றோ பாகுபாடுகள் இருக்காது, இருக்கக்கூடாது. இந்த மலரும் 2025ஆம் ஆண்டு, இந்த புதிய ஆண்டு என்று நாங்கள் சொல்கிற பொழுது, அந்த புதிய ஆண்டு ஒரு திருநாள் அல்ல. அதை நான் முன்னரே சொல்லியிருக்க வேண்டும். அது ஒரு கலண்டர் ஒரு நாள். ஒரு பாப்பரசர் கிரகரி 13ஆம் கிரகரி அவர்கள் தான் அந்த ஜனவரி 1 இந்த புது ஆண்டு நாங்கள் கொண்டாட வேண்டும் என்று நினைவிச்சு இந்த கிரகோரியன் கலண்டர் என்ற பேரே வந்தது. சரி, அது புதிய ஆண்டாக எடுத்துக்கொள்வோம். ஆனால் அதுக்கு விழா கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த புதிய ஆண்டு 2025ஆம் ஆண்டு எங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு சிறப்பான செய்தியாக, அனைத்து மக்களையும் உள்வாங்கக்கூடிய ஒரு புதிய மதத்தை, நியூ ரிலிஜன் ஏன் நாங்கள் உருவாக்கக்கூடாது? நான் புதிய மதம் என்று சொல்லும்பொழுது அதை இன்னொரு நிறுவனமாக்குவதல்ல, அது பரந்து விரிந்த ஒரு மதமாக இருக்கும். எல்லோரும் பாருங்கள், எங்களுடைய திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அடிக்கடி சொல்லும் செய்தி இன்க்ளூசிவ், எல்லோரையும் உள்வாங்குங்கள், எல்லோரையும். இது எதிர்காலத்துக்கு அவசியமான ஒரு செயலும் சொல்லும் செயலும். எல்லோரும் பாருங்கள், யாரையும் புறந்தள்ளாதீர்கள். இயேசு அப்படி வாழ்ந்தார், எல்லோரையும் உள்வாங்கினார். அது யூத மக்களுக்கு ஒரு வெறுப்பை கொண்டு வந்தது உண்மை. அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த செய்தியைத்தான்
இந்த பிறந்த இந்த புதிய ஆண்டில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். இந்த புதிய ஆண்டில் எங்கள் செயல்பாடாக எல்லோரையும் உள்வாங்குவோம், எல்லோருக்கும் இயேசுவை அறிவிப்போம். மத மாற்றத்துக்கல்ல, மனமாற்றத்திற்கு. நன்றி, வணக்கம். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.